வரன் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும். 25 ஆண்டுகளாக நம்பகமான சேவை. நீர்க்கடுப்பை கட்டாயம் தவிர்க்க இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு அந்த வயிறு சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே, இந்த டயபெட்டிக் பேஷண்ட் எல்லாருக்குமே நைட்டு 12 மணிக்கு பிரியாணி சாப்பிட்றது இதெல்லாம் ரொம்ப நம்மளை காசு கொடுத்து கெடுக்க வைக்கிற கலாச்சாரம். நாமளே நம்ம உணவு முறை தவறான பழக்க வழக்கம். 12 மணிக்கு யாருக்காவது கேஸ்ட்ரிக் ஜூஸ் நைட்டு திறக்குமா? அந்த பீரியடு தான் உடம்புக்கு ரொம்ப நல்ல தன்மையை கொடுக்கும். அமைதியா படுத்து உறங்கணுன்றதுக்கான நேரம். இந்த தன்மை இரவு நேர தூக்கத்துல தான் அதிகமா உண்டு. சந்தன தூள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த சந்தன கட்டையை இழைச்சி எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா தூள் எடுத்துக்கலாம். நீர்க்கடுப்பை பற்றி இப்போ பார்ப்போம். இந்த கோடை காலத்தில் அதிகமாக நீர்க்கடுப்பு வர்றதுக்கு வாய்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த உடம்பு குடிக்கிற தண்ணியிலலாம் நீர் இழப்பு உடம்புலேருந்து நடந்துகிட்டே இருக்கிறதுனால அடிக்கடி நம்ம யூரின் போகணுன்ற தன்மையை குறைச்சிரும். அதனால் அடிக்கடி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை நம்ம போய் நீரை கழிச்சிட்டு வரணும். அதே மாதிரி சில வேலைகளில் இருக்கலாம், இல்லை ஏசி ரூமில் இருக்கலாம், இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கும்போது நம்ம உடம்புக்கு தேவை தெரியாத விட்டுருவோம். அது மாதிரி இல்லாத நிறைய தண்ணீர் பருகணும் இந்த நீர்க்கடுப்பு வராத தவிர்க்கிறதுக்கு. அதே மாதிரி நான் நுங்கை பற்றி நிறைய சொன்னேன். இந்த நீர்க்கடுப்பு வராத இருக்கிறதுக்கு ஒரு அருமையான முறை நுங்கு, இளநீர், இந்த மாதிரி பானங்கள். நுங்கில் வரக்கூடிய தன்மை நுங்கை எடுத்துக்கோங்க. பனஞ்சாறு எப்பெல்லாம் கிடைக்குதோ அதை சாப்பிடுங்க. அதே மாதிரி இளநீரை கட்டாயம் ஒரு தினந்தோறும் சாப்பிட்ற ஒரு பழக்கம் எடுத்துக்கலாம். அது மாதிரி நீங்கள் இந்த சப்ஜா விதை நன்னாரி ஜூஸ் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த உணவுப் பொருள் எடுக்கும் போதே நீர்மோர்னு சொல்லுவோம், அந்த நீர்மோரை நிறைய எடுத்துக்கலாம். அது மாதிரி சாதத்துல இரவு வைத்த சாதத்துல தண்ணீர் ஊற்றி நீராகாரம்னு ஒரு உணவுப் பொருள் இருக்கும். அந்த நீராகார உணவுப் பொருட்களை அதிகமாக எடுத்துக்கோங்க. அன்னைக்கு நைட்டு வச்சுட்டு சின்ன வெங்காயம் அதில் கட் பண்ணி போட்டுட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது ரொம்ப அந்த உணவை டெய்லி காலையில் உணவுப் பொருளாகவே நம்ம காலைல டிஃபனுக்கு பதில் அதை சாப்பிட்டோம்னாலே நீர்க்கடுப்பை கட்டாயம் தவிர்க்க இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு அந்த வயிறு சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே, இந்த டயபெட்டிக் பேஷண்ட் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா கேட்கும் அந்த நீராகார உணவு அப்படின்னு சொல்றது. மாதிரி வெந்தயம்ங்கிறது நீர்க்கடுப்பு நீக்கிறதுல ரொம்ப அருமையானது. இந்த வெந்தயத்தை 1 ஸ்பூன், எனக்கு தலைவலி வரும், ரொம்ப சைனஸ் பிரச்சனை இருக்குன்றவங்க ஊற வச்சு சாப்பிட வேண்டாம், அப்படியே வாயில் போட்டு கொஞ்சம் வெதுவெதுப்பான நீரில் விழுங்கிடலாம். 1 ஸ்பூன் மட்டும் போடுங்க, 5 கிராம்ஸ் போதும். பனங்கற்கண்டை அதிகமாக சேர்த்துக்கோங்க. கற்கண்டுகள் வச்சுக்கோங்க, பனங்கற்கண்டை அதை சுவைச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு பழக்கம் வச்சுக்கலாம். அது மாதிரி புளியங்கொட்டைன்னு ஒரு பொருள் இருக்குது. நம்ம புளியங்கொட்டையை ஒரு காலத்தில் மதிக்கலை, ஆனால் அந்த புளியங்கொட்டையில் ரொம்ப நல்ல தன்மைகள் இருக்குது. அந்த புளியங்கொட்டையை தோல் நீக்காத ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கணும். அந்த புளியங்கொட்டையை யூஸ்வலாகவே வெண்ண சாப்பிடலாம். அப்படி அது லைக் ஒரு பட்டாணி எப்படி ரொம்ப கடுகடுன்னு இருந்தால் ஒரு பட்டாணி எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் புளியங்கொட்டை இருக்கலாம். அதை வாயிலேயே ஒதுக்கி வச்சுட்டு ஊற வச்சுட்டு கூட நீங்கள் மென்று சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா இந்த புளியங்கொட்டை பவுடர் எடுத்துகிட்டு கூட அதை நீங்கள் உணவில் ஒரு கஞ்சி மாதிரி அந்த மாதிரி எடுத்து சாப்பிடலாம். கற்றாழையோட தண்ணீர், வெட்டி வேர், விளாமிச்சேர் சாப்பிடலாம். இது எல்லாமே சாப்பிடலாம். முக்கியமாக என்ன பண்ணணும்னா நிறைய உப்பு சேர்ந்ததை தவிர்க்கணும். நிறைய உப்பு சாப்பிடக்கூடாது. எங்கே பார்த்தாலும் ஃபாஸ்ட் ஃபுட் நிறைய போய் சாப்பிட்டுட்டு வரக்கூடாது. இப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நைட்டு 12 மணிக்கு பிரியாணி சாப்பிட்றது இதெல்லாம் ரொம்ப நம்மளை காசு கொடுத்து கெடுக்க வைக்கிற கலாச்சாரம். நாமளே எவ்வளோ மருத்துவத்துறைகள் இருந்தோம், மருந்து முன்னேறிட்டு வர காலத்துலேயும் இன்னைக்கு நோய்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே வருதுன்னா காரணம் என்னென்னா நம்ம உணவு முறை தவறான பழக்க வழக்கம். 12 மணிக்கு யாருக்காவது கேஸ்ட்ரிக் ஜூஸ் நைட்டு திறக்குமா? 12 மணி நம்ம உயிரினங்களை பார்க்குறோம். விலங்குகள் கூட ரெஸ்ட் எடுக்கிற பீரியடு. அந்த பீரியடு தான் உடம்புக்கு ரொம்ப நல்ல தன்மையை கொடுக்கும். அமைதியாக படுத்து உறங்கணுன்றதுக்கான நேரம். இந்த உடலில் நம்ம சொல்கிறோம் நிறைய நோய்த்தன்மைன்னு. உடலுக்கு நோய்த்தன்மையை மருந்துகளாலேயோ மற்றதெல்லாம் கொடுக்கறத விட இயல்பாகவே உடம்புக்கு உண்டாக்கிக்கிற தன்மை உண்டு. இந்த தன்மை இரவு நேர தூக்கத்தில் தான் அதிகமாக உண்டு. முக்கியமாக 11 to 3 அவசியமாக தூங்க வேண்டிய நேரம். இந்த நேரத்தில் போய் மிட்நைட் பிரியாணி அது இதையும் சாப்பிட்டு வந்தால் எந்த நோய் வராதுன்னு யோசிங்க. இந்த மாதிரி உணவாதி பொருளெல்லாம் உடம்புல நிறைய கேடுகளை விளைவிக்கும். அது சரியான தண்ணியை கொடுக்காது. அதில் ஏகப்பட்ட சால்ஸ் டேஸ்ட்டுக்கு சேர்த்துருப்பாங்க. இதெல்லாம் சேர்ற உணவுப் பொருள் உடம்புக்கும் நம்ம கிட்னிக்கும் நிறைய
பிரச்சனைகளை உண்டாக்கும். இந்த மாதிரி தன்மைகள் வரும்போது நமக்கு என்ன பண்ணோம்னா நீர்க்கடுப்பு, நீர் எரிச்சல் உண்டாகும். ஏன் அப்படின்னா அந்த நீர் தன்மை குறையும் போது நம்மளுடைய பிறப்புறுப்பில் சில கிருமி தொற்றும் ஏற்படும். அதுவும் சேர்ந்து ரொம்ப எரிச்சலை உண்டு பண்ணும். அதனால் இயல்பாக மனிதருக்கு இருக்கக்கூடிய உணவு பழக்க வழக்க முறைகள், நல்ல முறைகளை பயன்படுத்துங்க. நிறைய தண்ணீருக்கு, தாகத்துக்கு இத்தனை உணவுப் பொருட்களை சொல்லியிருக்கோம். இதெல்லாம் சாப்பிடுங்க. இரவு நேரத்தில் அழகாக தூங்குங்க. வாரத்துக்கு 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி தலை குளிங்க. உடம்பை சூடாக்காத பொருட்களை பார்த்துக்கோங்க. இதெல்லாம் செஞ்சோம்னா நிச்சயமாக நீர்க்கடுப்புன்ற ஒரு விஷயம் தவிர்க்கலாம். பார்லி தண்ணியை கொதிக்க வச்சு கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த பார்லி தண்ணியை கொதிக்க வச்சு குடிக்கும்போது அவங்க சுகர் பேஷண்ட்டாக இல்லை, நீரிழிவு நோயாளியாக இல்லைன்னா அதில் பனங்கற்கண்டு போட்டு குளிக்கலாம். அதே மாதிரி இந்த பாதாம் பிசின்னு சொல்லக்கூடியது ஒரு அருமையானது. அந்த பாதாம் பிசினை வாங்கி வச்சு ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு அதை பாலோடு அடித்து சாப்பிடலாம். இல்லை எந்த பழ ஜூஸோடையும் கலந்து சாப்பிடலாம். இது நீர்க்கடுப்பை தவிர்க்கிறதுல ஒரு அருமையான முறை. இயல்பாகவே நீர்க்கடுப்பு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் இனிப்பு சுவையும் உப்பு சுவையும், வீட்டில் டக்குன்னு இனிப்புக்கு என்ன இருக்குது, பனங்கற்கண்டு, நாட்டு சர்க்கரை மாதிரி எது இருக்கோ அதுவும் கொஞ்சம் உப்பும் கலந்து குடித்தாலே ஒரு டம்ளர் எமர்ஜென்சி குடித்தாலே நல்ல ஒரு ரிலீஃப் இருக்கும். சந்தன தூள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சந்தன கட்டையை இழைச்சி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா தூள் எடுத்துக்கலாம். தூள் எதுவாக இருந்தாலும் 1 கிராம் எடுத்துக்கலாம். 1 to 2 கிராம்ஸ் அளவில் எடுத்துட்டு இதை பாலில் கலந்து சாப்பிடலாம். இல்லைன்னா வெந்நீரில் கலந்து சாப்பிடலாம். இல்லைன்னா இளநீரில் கலந்து சாப்பிடலாம். நீர்க்கடுக்கு ரொம்ப அருமையான முறை. இதே மாதிரி மூக்கிரட்டைன்ற கீரை, நெரிஞ்சில், நீர்முள்ளி இந்த மாதிரி கீரைகளை கொதிக்க வச்சு நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கனாலே இந்த மருந்துகள்லாம் கிடைக்கும். இதை கொதிக்க வச்சு குடித்தாலும் நீர்க்கடுப்பு நல்லா குறையும். சந்தன ஊறல் குடிநீர் இருக்கு, அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதுவும் கிடைக்கும். இதையும் 2 கிராம் அளவுக்கு கொதிக்க வச்சு ஒரு 1/2 டம்ளர் தண்ணியில் கொதிக்க வச்சு 1/4 டம்ளர் ஆக்கிட்டு குடிக்கலாம். மகன் மகளுக்கு வரன் தேடுறீங்களா? கவலைய விடுங்க. உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை 25 ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி. இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.